Mr. Krishna, Balasubramaniam அவர்கள், கைலே ராஜன், ஆம்ஸ்ட்ராங் ஜி, ராஜா சண்முகம் ஜி, மோகன் சுந்தரம் ஜி, இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆஃபீஸ்லேருந்து இன்னைக்கு புறப்படும் போது சார் எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. பட்ஜெட் பேச போகிறதுக்கு நான் திருப்பூர் போயிட்டு இருக்கேன். 2016க்கு இப்போலேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? 2015க்கு பேச போறேன்பா அப்படின்னு. சார் அது முடிஞ்சு போய் எல்லாம் ஆயிடுத்து, என்ன கிளம்புறீங்கன்னு. சென்னையில் இதை வந்து எப்படின்னா சனிக்கிழமை வந்த பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை மேக்சிமம் திங்கட்கிழமையோட பேசி முடிச்சு அடுத்த வேலைக்கு போயிடுவோம். ஒரு அளவுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. படித்து புரிந்து எல்லோரோடையும் நம்மளோட கருத்துக்களை பரிமாறுறதுக்கு ஒரு 5-10 நாள் ஆகும். பட்ஜெட் பேப்பர் கிட்டத்தட்ட 1500 பக்கம். என்னமோ எல்லாம் T20 லெவல் ஆகி 140 கேரக்டர்ஸ் எல்லாரும். அதுவும் ஆங்கில ஊடகங்கள் பண்ற ஒரு கூத்து இருக்கு பாருங்க. எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 11 கொடுக்குறேன். 10க்கு எப்படி 11 கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. வாயில வந்த நம்பரை சொல்லு, அவ்வளவுதான். இந்த பட்ஜெட்டை நம்ம விவாதிக்கிறதுக்கு முன்னாடி தேசத்தோட பொருளாதார நிலைமையை நம்ம கொஞ்சம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த பட்ஜெட்டோட பரிந்துரைகள், அவர் போட்டிருக்கிற சில பாலிசி திட்டங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு உகந்ததா இல்லையா என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு 10 ஆண்டு காலமாக யூபிஏ அரசாங்கம் எந்த அளவுக்கு தேசத்தை தள்ளிவிட்டிருக்கிறதுன்றதுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், தொழில் எவ்வளவு சுலபமாக செய்யலாம் என்று வேர்ல்ட் பேங்க் ஒரு ரிப்போர்ட் எவ்ரி இயர் கொண்டு வராங்க. 2014க்கான ரிப்போர்ட் 2015 ஜனவரியில வந்தது. அதாவது 2015க்கு நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கோம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கிறது. 189 நாடுகள்ல நம்மள வருஷப்படுத்தி பார்க்கும்போது நம்ம 142வது இடத்துல இருக்கு. அதாவது தொழில் செய்வதில் எவ்வளவு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல we are ranked 142 out of 189 countries. அந்த எப்படி அதை கணக்கிடுறாங்கன்னா ஒரு 10 ஷரத்துக்களை வைத்துக் கொண்டு அதை எடுத்து பார்த்து ஒவ்வொரு நாட்டுகளையும் எவ்வளவு ஈஸியா ஷரத்துகள், நம்ம ஒரு தொழில் செய்வதற்கு எப்படி எல்லாம் சட்டங்கள் வகுத்திருக்கிறார்கள், ரூல்ஸ் எப்படி போட்டிருக்கிறார்கள், எவ்வளவு ஈஸியாக இருக்கிறது என்று பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வராங்க. இது சர்வதேச அளவுல வேர்ல்ட் பேங்க் செய்கிற ஒரு ரிப்போர்ட். இது யாரோ தனியார் செய்கிற ரிப்போர்ட் இல்ல, இதுல நம்ம அரசாங்கமே கொடுக்கிற டேட்டா. தொழில் தொடங்குவதற்கு நம்ம 158வது இடத்தை பிடிச்சிருக்கோம். அதாவது பாருங்க, இங்க தொழில் கொடுக்கணும், வியாபாரம் பெருகணும், ஏற்றுமதி பெருகணும், வேலை வாய்ப்பு பெருகணும் எல்லாம் சொல்லிட்டு ஒரு தொழில் தொடங்குவதற்கே இன்னைக்கு வந்து 158வது இடத்தை பிடிச்சிருக்கோம். இது மெட்ராஸ் சேம்பர்ல என்ன கூப்பிட்டுருந்தாங்க பட்ஜெட் பேசுறதுக்கு. நான் ரொம்ப ஆசையா சொன்னேன், இந்த வாட்டி நம்ம ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இந்த பட்ஜெட் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், அடுத்த வாட்டி நம்ம எல்லாரும் புழல்ல சந்திச்சு பேசலாம். எல்லாரும் கேட்டாங்க என்னங்க என்ன ஆச்சு? சொன்னேன், இந்த நியூ கம்பெனிஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க. அந்த நியூ கம்பெனிஸ் ஆக்ட்ல எதை செய்தாலும் குற்றம், எதை செய்யலனாலும் குற்றம். ஆடிட்டர் கையெழுத்து போட்டா குற்றம், டைரக்டர் கையெழுத்து போட்டா குற்றம், எதுவா இருந்தாலும் புழல் நிச்சயம். அடுத்த லகு உத்தியோக பாரதி நீங்க கவலைப்படாதீங்க, கோயம்புத்தூர் சென்ட்ரல் பிரசில் வச்சு அந்த மாதிரி ஒரு சட்டத்தை என்னோட ஆடிட்டர் நண்பர்கள் தனஞ்சயன் இருக்கிறார், ராமநாதன் இருக்கிறார், இவர்கள்லாம் ஒத்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் எங்கேயுமே போட்டிருக்க முடியாது. சத்தியம் ராமலிங்க ராஜு ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு, அவரை ஒரு அளவுகோலாக வைத்துக் கொண்டு காங்கிரஸ் அரசாங்கம் 2013ல ஒரு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, கம்பெனிஸ் ஆக்ட். அடுத்தது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட் வாங்கணும்னா இந்தியாவில் 184வது இடம் உலகத்தில். நம்ம கட்டுமான பணிகளை நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ, மேன்மைப்படுத்தணும் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ, உலகமயமாக்குதல் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நகரத்தில் எவ்வளவு மேன்மையாக்குதல், நவீனமயமாக்குதல் எல்லாம் நினைக்கிறோமோ, we are ranked for 184 out of 189 countries. Building contracts.
137வது இடம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்குவது. கரண்ட் வருவது இல்ல, தப்பா எடுத்துறாதீங்க. கரண்ட் கனெக்ஷன் வாங்குவதுல 137வது இடம். 121 ரெஜிஸ்டரிங் ப்ராப்பர்ட்டி. 36 இன் கெட்டிங் கிரெடிட் ஃப்ரம் பேங்க்ஸ். 156வது இடம் வரி செலுத்துவது. அதாவது இது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். நம்ம நாட்டுல இப்ப ஆடிட்டர்கள்லாம் இருக்காங்க, கூடி எங்க ஆபீஸ்ல பேசிப்பாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா, சார் டிடிஎஸ் பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு டிடக்ட் பண்ணி கட்டணும். அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவதில் நம்ம நாட்டாட்டம் மில்லியன்ஸ் ஆஃப் மேன் ஹவர்ஸ் வேஸ்ட் பண்றது எந்த நாடுமே கிடையாது. சிங்கப்பூர்ல ஒவ்வொரு வரி செலுத்துவரை ஒரு கஸ்டமராக வைத்துக் கொண்டு நீங்க வரீங்களா, வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, என்ன கட்ட முடியும் கட்டுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம ஊர்ல தான் வரி செலுத்துவன், அதுவும் டிபார்ட்மெண்ட்ல நான் என்னைக்குமே எங்க கிளையன்ட்ஸ் சொல்வது உண்டு, சார் நீங்க டாக்ஸ் கட்டலைன்னா ரிஸ்க், டாக்ஸ் கட்டினீங்கன்னா மகா ரிஸ்க். ஏன்னா டிபார்ட்மெண்ட் உங்களை நோண்டி கேட்பான், நீங்க எதுக்கு தயாரா இருக்கீங்களோ நீங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அது உங்க மனசாட்சிக்கு போறதுக்கு உங்க தர்மத்துக்கு போறது அதெல்லாம். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து காளை மாடை பிடித்து வைத்துக் கொண்டு கொம்புல இருந்து பால் கறப்பதில் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிறந்த டிபார்ட்மெண்ட் யாருமே கிடையாது. சேவை டிபார்ட்மெண்ட் அதுக்கு மேல போட்டுக்கிட்டு இப்படி செய்யறாங்க. 126 இன் ட்ரேடிங் அக்ராஸ் பார்டர்ஸ். நீங்க அது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு, அதாவது ஒரு எஃப்டிஏ பத்தி ஒரு சிங்கப்பூர்ல இருந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும், எல்லா கண்ட்ரீஸோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும், சிங்கப்பூர் வந்து பாருங்க, சிங்கப்பூரை வந்து பாருங்க. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பேராசிரியர் நம்ம ஊர்ல இருந்து போனவர் வந்து பார்த்தார். நான் சொன்ன சிங்கப்பூரும் மயிலாப்பூர் வேணா ஒப்பிடலாம், சிங்கப்பூரும் இந்தியாவும் ஒப்பிட முடியாது. நம்ம ஊர்ல ஒரு பெண்மணி ஒரு குழந்தைக்கு தாயாகும் போது அவருக்கு மறுஜென்மம் சொல்லுவோம். ஒரு இம்போர்ட் பண்ணுவதற்கு ஒவ்வொரு இம்போர்ட் கன்சைன்மெண்ட்டும் நாட்டுக்குள்ள வந்து மறுஜென்மம். யார் வேணா எப்ப வேணா அரெஸ்ட் பண்ண, டிஸ்கிரிஷனரி பவர் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு அவ்வளவு இருக்கு. கடைசியாக 186வது இடம் இன் என்ஃபோர்சிங் கான்ட்ராக்ட்ஸ். ஒரு ஷரத்துகள் போட்டீங்கன்னா இந்த நாட்டுல அந்த ஷரத்துகள் கோர்ட்ல போய் நிறைவேற்ற ஒரு சூழ்நிலையானா நம்ம நாடு 186வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்மளோட கீழே 3 கண்ட்ரி தான், பங்களாதேஷ், அங்கோலா, டைமோர் லிஸ்ட். ஆப்கானிஸ்தான்ல கூட சீக்கிரம் முடிச்சிருக்காங்க. ஷரத்துகளை முடிக்கணும்னா நேர கண் எடுக்கலாம், முடிச்சிடுறான். சைனால முடிச்சிடுறான், சிரியால முடிச்சிடுறான், பாகிஸ்தான்ல முடிச்சிடுறான். இந்த நாட்டுல எப்படி முதலீடு செய்வாரு? அவையார் இருந்தாருன்னா கொடியது தொழில் செய்வது கொடியது, சிறு தொழில் செய்வது கொடியது, அதிலும் டெக்ஸ்டைல் தொழில் செய்வது மாறுவது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, அதாவது இது கொஞ்சம் ஆங்கிலத்தை சொல்றேன், ஆங்கிலம் தெரியாதவர்கள் மன்னிக்க வேண்டும். பம்பிள் பீ as per laws of physics cannot fly. அது ஒரு பூச்சி. அது பிசிக்ஸ் வாத்தியார் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா அதோட உடம்பு பெருசா இருக்கு, குண்டா இருக்கு, அதோட ரெக்கை ரொம்பவும் மெலிசா இருக்கு, அதுக்கு த்ரஸ்ட் இல்ல, வெக்டார் இல்ல, அதை பறக்க கூடாது. laws of physics பிரகாரம் it should not fly, but it flies. பறக்கிறது என்னன்னு கேட்டாங்க. then they said அது எந்த பிசிக்ஸ் புக்கும் படிக்கல, அதான் if a bumblebee were to read a law of physics book, it will never fly, it will also say எனக்கு த்ரஸ்ட் இல்ல, வெக்டர் இல்ல, நான் குண்டு ரெக்கை இல்ல. இன்னைக்கு தொழில் செய்வர அத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாதனால நீங்க தொழில் செய்றீங்க. இதெல்லாம் செஞ்சீங்க என்னட்ட ஆடிட்டராட்ட கம்முன்னு லெக்சர் கொடுத்துட்டாங்க. The problem is we do not know what is our asset. நம்மளோட பொக்கிஷம் நீங்கள். அந்த பொக்கிஷத்தை நம்ம வந்து பாராட்டாம இதையும் தாண்டி தொழில் செய்து ஜெயிச்சு வராங்க பாருங்க. இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து நம்மளோட strength we do not know. our entrepreneurs are our strength. சைனால போங்க, மேட் இன் சைனா இருக்கு. நம்ம ஊர்ல தான் பிராண்ட் இருக்கு, இண்டிவிஜுவல் கம்பெனி ஒரு பிராண்ட். each place is a brand, each entrepreneur is a brand, each product is a brand in the country. இது அரசை தாண்டி வந்த பிராண்ட். this is despite government, not because of government. that is our beauty. சைனாவோட எப்பயுமே போட்டி போடணும்னு சொல்லுவோம். சைனா வந்து அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட ஒரு தொழில் கூடம்.
இது அரசாங்கத்தை தாண்டி வந்து இருக்கிற ஒரு தொழில். சிரிக்கும், வருத்தப்பட வேண்டிய விஷயம். இரண்டாவது, இந்த 10 வருஷங்கள்ல நடந்த விஷயங்கள் இதெல்லாம். இரண்டாவது விஷயம், இன்னைக்கு ஒரு பட்ஜெட் 18 லட்சம் கோடிக்கு போட்டு இருக்கிறார் விஜய் அவர்கள். இதுல பிக்கெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். அரசாங்கத்தோட கடனுக்கு வட்டி வந்து 4 லட்சம் கோடி, 4.5 lakh crores. அதாவது ₹1 பட்ஜெட்ல 4 வட்டி. கலால் வரியும் சேவை வரியும் சேர்ந்து 4 லட்சம் கோடி வரும். The income from excise and service tax equals one head of expenditure, interest. That is the problem. அதற்கு மேல டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கு மேல அரசாங்கத்தோட எக்ஸ்பெண்டிச்சர், அதற்கு மேல இந்த சப்சிடி, அந்த மானியம், இந்த மானியம், கடைசியில 18 லட்சம் கோடியில ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம். இது ஒண்ணும் பெரிய பட்ஜெட்டுக்கு இவ்வளவு ஒன்றும் பெரிய ரூம்ல மூடி கூடி ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் பண்ணியே ஆகணும். அரசாங்க ஊழியர்களுக்கு சேலரி கொடுத்தாகணுமா, கொடுத்தாகணும். அவர்களுக்கு பென்ஷன் கொடுத்தாகணுமா, பென்ஷன் கொடுத்தாகணும். டிஃபென்ஸ் பட்ஜெட் நிர்ணயிச்சாகணும். அதே மாதிரி சப்சிடி நிர்ணயிச்சாகணும். கல்விக்கு இவ்வளவு திட்டம் போட்டுருக்கீங்க, கொடுத்தே ஆகணும். எல்லாம் ஒரு 30-40 கோடி மிஞ்சும். 30,000 40,000 crores அவருக்கு கொஞ்சம் மிஞ்சும். இப்படி அப்படி அவர் ஒன்னா இப்படி ஏதாவது செலவிச்சுக்கலாம், ஏதாவது குறைக்கலாம், ஏதாவது சலுகை கொடுக்கலாம், ஏதாவது சலுகை எடுக்கலாம். இதற்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. நான் சும்மா சொல்லுவேன், Jesus Christ on the cross has more elbow room than the finance minister of this country. என்ன ஜீசஸ் கூட கைகால் ஆட்ட முடியும், இவரால ஒண்ணுமே முடியாது. இதற்கு என்னமோ இந்த பட்ஜெட் நீங்க எப்படி போட போறீங்க? It will be a dream budget. Whether it will be a big bang budget. Big bangனா என்ன சொல்லுன்னா யாருக்கும் தெரியும். அதனால இது வந்து கடைசியில் பிரதமர் நிதியமைச்சர் என்ன பண்றாரு? ஜூக்கு சேவை வரியை நான் தடுக்கிறேன், எடுத்துறேன். அதுதான் இந்த பெரிய பிக்கெஸ்ட் பேங் இந்த பட்ஜெட் ஜூக்கு சேவை வரி. உடனே எங்க ஆபீஸ்ல ஒரு பையன், சார் நம்மளுக்கும் ஒரு ஆதா சார், நம்ம சர்க்கஸ்ல வரையா அதுல வராது அப்படின்னு. இந்த மாதிரி தான் கடைசியில் இவ்வளவு தூரத்துக்கு தான் வருது. 1000 ரூபாய்க்கு மேல செருப்பு வாங்கினா கலால் வரி 12% இருந்து 6% குறைக்கிறோம், 8% இருந்து 6% குறைக்கிறோம். இந்த மாதிரி தான் ஃபைனலி ஒரு வாட்டி சிதம்பரமோட பட்ஜெட் ரொம்ப அருமையான பட்ஜெட். கொடைக்கு கலால் வரியும் வாக்கிங் ஸ்டிக்கு சுங்க வரியும் எடுத்தாரு. அடுத்த வருஷம் நேர்மாறாக இப்படி வாக்கிங் ஸ்டிக்கு வந்தது, கொடைக்கு போச்சு. கொடையும் வாக்கிங் ஸ்டிக்கும் ஆல்டர்னேட்டிவ்ஸ். கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்கு பாக்குறதுக்கு. இது இவ்வளவுதான் கடைசியில் பட்ஜெட் வந்து எவ்வளவு ஒரு சீரியஸ் பாலிசி. அதாவது அரசாங்க கஜானா காலி. அதனால இது 30,000 கோடி 20,000 கோடிக்கு மேல அவங்களால எந்த விஷயத்தையும் செலவிட முடியாது. இந்த நாட்டுல 20,000 கோடி ஏதாவது ஒரு தலையில செலவச்சா கூட கடல்ல போய் பெருங்காயம் கரைக்கிற மாதிரி. இது 10 இடத்துல கொடுக்கணும். அதனால என்ன பண்றாங்க? அறிக்கை. எப்படி அறிக்கை வருகிறது? தமிழ்நாடுக்கு ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும், பீகாருக்கு ஒரு ஐஐடி கொடுக்கணும், மத்திய பிரதேஷ்க்கு ஒரு IIM கொடுக்கணும். இது என்னைக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நிலத்தை வாங்கி கொடுக்கறதுக்கே 6-7 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்குமோ பாத்துக்கலாம். 2022 குதிரைகள் கூட பறக்கலாம். Who knows? அதனால இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒரு 1.5 ஹவருக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு அறிக்கை வருகிறது. இதுதான் இந்த பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை பிஸ்கல் ஸ்பேஸே கிடையாது. மூன்றாவது பிரச்சனை பெரும்பொருள் செய்வர்கள், கார்ப்பரேட். இது ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஒரு வருஷத்துக்கு வந்து நடந்து ஒரு கார்ப்பரேட் குரூப் கூப்பிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, எங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்க ஏதாவது வழி சொல்லுங்க. சரி வரேன் அப்படின்னு சொன்னேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் சொன்னாங்க. நான் போனா ஏதோ ஒரு ஃபியூனரலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. நான் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், யாருமே எதுவுமே எடுக்கல. இன்னும் ரொம்ப கம்முன்னு இருப்பாங்க. என்னங்க ஆயிடுச்சு என்னன்னு கேட்டது போது, சார் நாங்க கிட்டத்தட்ட 4,000 கோடிக்கு கடன் இருக்கு. இந்த 4,000 கோடி கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி
எவ்வளவு கட்டணுமோ அதுக்கு கூட எங்களுக்கு வருமானம் இல்லை. என்னையா பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, சார் நாங்க போர்ட் கட்டினோம், இதுக்கு ஹைவேல அந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம், இந்த டெண்டர்ல இந்த பைசா போயிருக்கு. மெர்சிடிஸ் பென்ஸ்ல வரும், அது உண்மை. ஆனா கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி இருக்கிறேன், பணம் இங்க எல்லாம் போயிருக்கு. இது அவர் வீட்டுக்கு எதுவும் எடுத்துட்டு போகல, தப்பா எடுத்துக்காது, வீட்டுக்கு யாரும் எடுத்துட்டு போகவில்லை. ஆனா இந்த பாலிசி பேராலிசிஸ், கொள்கை ரீதியாக எந்த முடிவும் எடுக்காதனால எல்லா இடத்திலையும் கொண்டு போய் பெரிய கார்பரேட்டுகள் பணத்தை முடக்கி கிடக்கு. கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடிக்கு ப்ராஜெக்ட் இன்னைக்கு இந்த கண்ட்ரியில முடக்கி கிடக்கு. 18 லட்சம் கோடி. இதற்கு என்ன வழி என்னன்னு யாருக்குமே இன்னும் சரியா புரியல. அதை இத ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒவ்வொரு விதமான சிக்கல். உனக்கு கோர்ட் வழியா சிக்கல், உனக்கு சுற்றுச்சூழல் சர்டிபிகேட் வரலன்னு சிக்கல், சில லேண்ட் ஆக்கிரமிப்புக்கு அனுமதி வரலன்னு சிக்கல், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் சிக்கல். இந்த பணம் அவர்கள் போடவில்லை, நல்லா புரிஞ்சுக்கீங்க. இதெல்லாம் வங்கிகள் அவர்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வங்கிக்கு நம்ம கடன் கொடுத்திருக்கோம். 80 லட்சம் கோடி நம்மளோட பணத்தை கொண்டு போய், சராசரி ஒரு இந்தியர் குடிமகன் வீட்டிலிருந்து வந்திருக்கிற பணம் தான் வங்கிக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் கோடிக்கு போயிருக்கிற டெபாசிட். அதிலிருந்து தான் இந்த பணம் இவர்களுக்கு போயிருக்கிறது. இதை பத்தி ஆர்பிஐ சமீப காலத்துல ஒரு சின்ன ரிப்போர்ட் கொண்டு வராங்க. ஆர்பிஐக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதாவது 10 கம்பெனி, அடானி, எஸ்ஆர், ஜிஎம்ஆர், ஜிவிகே, ஜேஎஸ்டபிள்யூ, ஜேபிஏ, லைன்கோ, ரிலையன்ஸ், வேதாந்தா, வீடியோகான், A to Z எல்லாரும் இருக்காங்க. இவங்க 2% பேங்க்ல இருந்து டோட்டல் பேங்க் பாரோயிங்ஸ் 2007 2008ல 2% இவங்க கிட்ட கொடுத்தாங்க. 2012-13க்குள்ள இவங்களுக்கு கடன் பேங்க் 5 மடங்காக உயர்ந்தது. இவங்களுக்கு இப்போ 13% பேங்க்ல இருந்து போற மொத்த கடன் 13% இந்த 10 கம்பெனி கிட்ட தான் இருக்கு. அப்போ இந்த ஒரு கம்பெனி இவன் ஏதாவது ஒத்த விழுந்தான்னு வச்சுக்கோங்க, பேங்குக்கு எவ்வளவு பிரச்சனைகள், பேங்க்னால நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், நம்ம நாணயத்துக்கு பிரச்சனை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற மாபெரும் பிரச்சனை கார்பரேட்டுகள் மேல. அதாவது நான் இன்னைக்குமே என் கிளைண்ட் கிட்ட எல்லாம் சொல்றேன், 50 கோடி வாங்கிட்டாங்க லோனு, 100 கோடி வாங்கிட்டாங்கன்னு. சார், இந்த 50 கோடி லோன் 100 கோடி லோன்லாம் வாங்கினாங்கன்னா என்பிஏ வரும், நீங்க பின்னாடியே சர்ஃபாசி நோட்டீஸ் வரும், இது வரும், அது ஒரு பிரச்சனை. சார் 5000-8000 கோடி வாங்கிக்க, பேங்க் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டான். சார், திருப்பதி போயிட்டு இருந்தேன் சார், வேண்டிட்டேன். இவன் நம்பிக்கை இல்லாத ஒரு இதுவா இருப்பான், பகுத்தறிவாதியா இருப்பான். ஆனா கூட திருப்பதிக்கு போய் லட்டு வாங்கிட்டு இவர்கிட்ட, சார் நீங்க நல்லா இருக்கணும் சார், ஏன்னா நீங்க நல்லா இருந்தா பேங்க் நல்லா இருக்கும். பாருங்க, விஜய் மல்லையா ஜாலியா உட்காந்து 2 பொண்ணுகளோட அவரு ஐபிஎல் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்டேட் பேங்க் எப்படி தினம் போய் அவரு நல்லா நான் விஜய் மல்லையாக மார்டன் டே மகாத்மான்னு சொல்றது. மகாத்மாவும் 2 பொண்ணோட போயிருந்தார், இவரு 2 பொண்ணோட, அவ்வளவுதான். That is the level to which our banking sector is today. That it is praying for the corporate sector because இவன் எல்லா பணத்தையும் அவங்க கையில கொடுத்தான், உங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. உங்க கையில எல்லாம் கொடுக்கணும்னா 5 கோடி 10 கோடி 20 கோடி 40 கோடி அவன் வந்தா 1500 கோடி தான் சேஃப் மொத்தட்ட கொடுத்தாச்சு. அவன் இப்ப என்ன ஆனாலும் தேசத்தோட பிரச்சனை இருக்கு, இது அவனோட பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி இந்த 10ல 4 பேரோட வருமானம் இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு பே இன்ட்ரெஸ்ட். இந்த ஆளுங்க எல்லாம் எப்படின்னா, இட் இஸ் அகைன்ஸ்ட் தர் இன்ட்ரெஸ்ட் டு பே பிரின்சிபல், இட் இஸ் அகைன்ஸ்ட் தர் பிரின்சிபல் டு பே இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஆட்கள் வேற, இந்த மாதிரி ஒரு ஆட்கள். இது ஆர்பிஐ இவங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 2854 பெரிய கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை வைத்து பார்த்துக்கொண்டு 2007 2008 2013-14 பேலன்ஸ் ஷீட்டை ஒப்பிட்டு பார்த்து இவங்களுக்கு வர வருமானம் 2007 2008 இருந்து 2013-14 இவங்களோட வருமானம் 12%-இருந்து 6% குறைந்து இருக்கிறது. இவங்ககிட்ட வருமானம் கிடையாது. வருமானம் இவங்க நல்லா புரிஞ்சுங்க, இவங்களுக்கு வருமானம் வரலன்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவங்க நம்ம பைசா வாங்கிட்டு கடன் கட்ட முடியவில்லை. இந்த கடன் கட்டாத போறதுனால வங்கிகள் இன்னைக்கு பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் தொழில் பாதிப்பு because of policy paralysis. Another problem is that corporate sector is in a very big mess.
இதுதான் யூபிஏ அரசாங்கம் சென்று கொண்ட ஒரு வரலாறு, சென்று விட்ட ஒரு வரலாறு. இப்ப பட்ஜெட்டுக்கு வருவோம். பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் திங் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பத்தி இந்த அரசாங்கம் ஒரு அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறது. தொழில் செய்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, என்னெல்லாம் பண்ண வேண்டுமோ, ஏதாவது எவ்வளவு முடியுமோ பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது வந்து உண்மை. எவ்வளவு தூரத்துக்கு செய்திருக்கிறார்கள்னா இன்னும் நிறைய செய்ய வேண்டும். they have cognized the problem. ஆனா இன்னும் முழுமையாக செயல்படுத்த அவர்களால் இன்னும் முடியவில்லை. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதுவும் சொல்றேன். ராஜா சார் வந்தாரான்னு தெரியல, அன்னைக்கு நீங்க வரலன்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்கு டெல்லிக்கு டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி நம்ம பிரபுவோட போச்சு, நீங்க வரல. நம்ம கோயம்புத்தூர்ல பிரபுன்ற ஒரு நண்பரோட கொஞ்சம் டெக்ஸ்டைல் மினிஸ்டரை பார்க்க போலாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஏதோ டெக்ஸ்டைல் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தப்பான கணக்கெல்லாம் போட்டாங்க. எனக்கு ஹிந்தி தெரியும், டெக்ஸ்டைல் மினிஸ்டர்